أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா குறைஷி மக்களை பற்றியும் அவர்களுக்கான வியாபாரத்தை பற்றியும் பேசுகின்றான். லிஈலாஃபி குரைஷ், குறைஷிகளுக்கு ஆர்வம் உண்டாக்குவதற்காக, ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் வியாபாரத்தை குறைஷிகளுக்கு அல்லாஹு தஆலா விருப்பமானதாக ஆக்கினான். அதாவது அவர்களுடைய பயணத்தை எளிதாக்கி வைத்தான். ஆரம்ப காலகட்டத்தில் பயணம் செய்வதற்கென்று மிகவும் சிரமப்பட்டார்கள், மிகவும் கஷ்டப்பட்டார்கள். பருவ காலம் மாறி ஏன் வருகின்றது என்று தெரியாது. சிலர் வியாபாரத்திற்காக சென்றால் திரும்பி வருவதற்கு 3-4 மாதங்கள் ஆகும். இப்படி செல்லும் போது ஒரு காலமாகவும் அவர்கள் வரும்போது அவர்களுடைய பருவ காலமே வேறு மாதிரியாக மாறியிருக்கும். இவையெல்லாம் ஏன் இப்படி மாறுகின்றது என்று தெரியாமல் இருந்த காலத்தில் அல்லாஹு தஆலா கோடை காலம் என்று ஒன்று இருக்கின்றது, குளிர்காலம் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த பருவநிலை மாற்றம் அல்லாஹ் தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். இது உலகத்தை சமப்படுத்துவதற்காக என்ற அழகான புரிதல்களை எல்லாம் அன்றைய தினத்தில் அவர்களுக்கு மத்தியில் பேசுகின்றான். ஆனால் இதில் ஹைலைட் என்னவென்றால், அவர்களுடைய வியாபாரத்தை வைத்தே அதை அல்லாஹ் பேசுகின்றான். உங்களுடைய வியாபாரத்தினுடைய விஷயங்களுக்காகத்தான், ஆர்வமூட்டுவதற்காகத்தான் இந்த குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு இப்படிப்பட்ட பருவநிலையை மாற்றி வைத்தான். அதில் நீங்கள் வியாபாரம் அழகாக சென்று வந்தீர்கள், போனீர்கள், வந்தீர்கள். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கின்றது. சிலர் இந்த 4 மாதங்களை வியாபாரத்திற்காக பயன்படுத்தினார்கள். அதாவது தொடர்ந்து வரக்கூடிய இந்த 3 மாதங்கள், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதங்களில் பெரிதாக வழிப்பறி கொள்ளைகள் இருக்காது. அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்க நினைக்க மாட்டார்கள், திருட மாட்டார்கள். இப்ப இந்த 3 மாதங்கள் காபாவிற்கு ஹாஜிகளுக்காக ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் இருப்பார்கள். நாம் அவர்களை தொல்லை பண்ணக்கூடாது என்று திருடர்கள் கூட அமைதியாக இருந்த நேரம் இந்த 3 மாதங்கள். வழிப்பறி கொள்ளையர்கள் கூட செல்பவர்களை எதுவும் சுரண்டாமல் இருப்பதற்கான நேரம் இந்த நேரம். சிலர் ஹஜ்ஜுக்காக செல்ல மாட்டார்கள், தங்களுடைய வியாபாரத்தை இந்த 3 மாதங்களில் அமைத்து கொண்டார்கள். காரணம், வழிப்பறி கொள்ளை இருக்கக்கூடாது என்பதற்காக. இப்படியெல்லாம் பலதரப்பட்ட சூழ்நிலைகளை அல்லாஹு தஆலா குறைஷிகளுக்கு எளிதாக்கி வைத்தான். இப்ப எளிதாக்கி வைத்ததினால் உங்களிடமிருந்து நான் எதிர்பார்ப்பது என்ன, அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான் என்பதை இப்போது சூரத்துல் ஃபீலில் இருந்து இதுவரைக்கும் மீண்டும் ஒன்றாக எடுத்து பாருங்கள். ஆப்ரஹா என்ற மன்னன் வியாபாரத்தை அழிப்பதற்காகத்தான், வியாபாரத்தை நசுக்குவதற்காகத்தான் கஅபாவை இடித்து விட்டால், கஅபாவை வைத்துதானே வியாபாரம் கொடிக்கட்டி பறக்கின்றது. இதை இடித்து விட்டால் ஒட்டுமொத்த வியாபாரத்தையும் நம் பக்கம் திருப்பிக் கொள்ளலாம் என்ற சூழ்ச்சியோடு வந்தான். அல்லாஹ் அவர்களுடைய சூழ்ச்சியை முறியடித்ததோடு அவர்களையும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அழித்து விட்டான். இதை கண்கூடாக பார்த்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தாவா செய்கிறார்கள். 70 ஆண்டுகளுக்கு முன்னால், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் இதை பார்த்தீர்கள் தானே, கண்கூடாக இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது தானே என்று அல்லாஹு தஆலா நேரடியாக அவர்களுக்கு முன்னால் ஆதாரத்தை வைத்து பேசுகின்றான். இந்த ஆதாரத்தை பேசியதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்ல வரும் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். இவ்வளவுதான். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். இப்போது உங்களுக்கு மத்தியில் ஒரு தூதரை நான் அனுப்பி இருக்கின்றேன். இந்த தூதர் என்ன சொல்கிறாரோ அதற்கு செவிசாயுங்கள். எதன் பக்கம் அவர்கள் உங்களை அழைக்கிறாரோ அதற்கு நீங்கள் திரும்பி வாருங்கள். நீங்களாக என்னென்னமோ ஒன்றை வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். லாத்து உஸ்ஸா என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் சொல்லி இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் ஒன்றிணைந்து விடுங்கள். அப்படி வருபவர்கள் தான் யஅபுது ரப்ப ஹாதல் பைத். இதுல பியூட்டி, இந்த இடம் ரப்ப ஹாதல் பைத், அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லாமல் கஅபாவினுடைய ரப்பை நீங்கள் கட்டுப்படுங்கள். இதுதான் இங்க பாயிண்ட்.
ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். இந்த 10 நாட்களில் இதை கொண்டு வந்து பேசுவதற்கான காரணமும் இதுதான். இந்த வீட்டினுடைய அதிபதி நீங்கள் வடித்து வைத்திருக்கக்கூடிய லாத் அல்ல, உஸ்ஸா அல்ல, மனாத் அல்ல, ஹுபுலு, யஊக், யஊஸ், நஸ்ர் இவைகளெல்லாம் அல்ல. ரப்பு ஒருவன் தான். ரப்பைத்தான் அன்று நீங்கள் அழைத்தீர்கள். லாத்தை நீங்க அழைக்கல, உஸ்ஸாவை அழைக்கல. அந்த ரப்பு தான் அபாபில் பறவையை கொண்டு இந்த அப்ரஹாவினுடைய விஷயத்தை அல்லாஹ் முறியடித்தான். இதை கண்கூடாக பார்த்தீர்கள். உங்களுக்கு சிரமம் வரும்போது இந்த காபாவினுடைய அதிபதி என்று ரப்பை மாத்திரம் அழைக்கிறீர்கள். சிரமம் நீங்கியதற்கு பின்னால் இந்த காபாவினுடைய ரப்பு அல்லாஹ் என்று இருந்ததற்கு பின்பும் இதற்குள்ள லாத்து உஸ்ஸாவையும் கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறீர்கள். இது எந்த நியாயம்? இது அல்லாஹ் பேசுறான். இவ்வளவும் அவங்களுக்கு புரியுது. இவ்வளவு தெளிவும் குறைஷி மக்களுக்கு புரியத்தான் செய்கின்றது. இதைத்தான் அல்லாஹ் இப்படி பேசினான். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். நீங்கள் கஅபாவினுடைய இந்த வீட்டினுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக. இதற்கு அர்த்தம் தவாஃப் செய்யுங்கள், தொழுங்கள், நோன்பு வையுங்கள் என்பது மாத்திரமல்ல. முழுக்க முழுக்க அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரும் வழியின்படி நீங்கள் முற்றிலுமாக செவிசாய்த்து விடுங்கள். அபுதுகளாக நீங்கள் மாறிவிடுங்கள். முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருங்கள். அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹவுஃப். இந்த ரப்பை நீங்கள் மறந்து விட்டீர்களா? எந்த ரப்? எந்த ரப்? அல்லதி அத்அமஹும் மின் ஜூ'. நீங்கள் பசியோடு இருக்கும் போது உங்களுக்கு உணவளித்திருக்கின்றான், உணவளித்துக் கொண்டிருக்கின்றான். இனியும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உணவளித்துக் கொண்டே இருப்பான். வ ஆமனஹும் மின் ஹவுஃப். நீங்கள் அச்சத்தில் இருக்கும் போது உங்களுக்கு அபயம் அளித்தான், அபயம் அளித்துக் கொண்டிருக்கின்றான், இனியும் அபயம் அளிப்பான். அப்படிப்பட்ட நகரமாக உங்களுடைய நகரத்தை மாற்றி அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த நகரத்திற்கு வருபவர்கள் பசி இல்லாமல் செல்கின்றார்கள், பயம் இல்லாமல் செல்கின்றார்கள். பசி இல்லாமல் இங்கு தங்குகிறார்கள், பயம் இல்லாமல் இங்கு அபயமளிக்கப்பட்ட பூமியாக இதை நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். இங்கு தங்குகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட கஅபாவினுடைய ரப்பு என்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். இவனை விட்டுவிட்டு நீங்கள் யார் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள், யார் யாரை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கு தாவா செய்கின்றான். அழகு என்னவென்றால் கஅபாவை வைத்து தாவா செய்கின்றான். பைத்தை வைத்து, கஅபத்துல்லாவை வைத்து அல்லாஹு தஆலா தாவா செய்கின்றான். இதைத்தான் சூரா ஆல் இம்ரானில் இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முபாரகம் வ ஹுதல் லில் ஆலமீன். அகில மக்கள் அத்தனை நபர்களுக்கும் இதில் பரக்கத் இருக்கின்றது, இதில் நேர்வழி இருக்கின்றது. ஒருவர் கஅபாவை சென்று சுற்றி சுற்றி வந்தால் நிச்சயமாக அவர் பரக்கத் பொருந்தியவராக மாறுவார். அதே நேரத்தில் அங்கு அவருக்கு நேர்வழி கிடைத்துவிடும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒருவர் மக்காவிற்கு சென்றால், கஅபாவிற்கு சென்றால் அங்கு செய்யக்கூடிய அமல்கள், அங்கு இருக்கக்கூடிய ஈர்ப்புகள் அவருடைய உள்ளம் மாறி விரைவாக அவர் இஸ்லாத்தின் பக்கம், நேர்வழியின் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு நேராக அதிகமாக இருக்கின்றது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த ஆபிரகாவினுடைய விஷயத்தில் வியாபாரத்தை கலந்து இந்த பைத்துடைய ரப் அல்லாஹ் ஒருவன் தானே, அதை நீங்கள் கண்கூடாக கண்டீர்கள் தானே. ஆபிரகா வரும்போது நீங்கள் அவனைத்தானே நீங்கள் அழைத்தீர்கள், லாத்து உஸ்ஸாவிடம் நீங்கள் செல்லவில்லையே. பின்பு இவ்வளவு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு இந்த கஅபாவை வைத்து செய்திருக்கும் போது நீங்கள் அவனுக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டவர்களாக இருந்தாக வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா கஅபாவை வைத்து இங்கு தஅவா செய்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று 10ஆம் நாள் பாடமாக கஅபாவினுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா சுருக்கமாக சொல்ல வருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீன், இந்த மார்க்கம், இந்த விஷயம் நீங்கள் முற்றிலுமாக அவர்களுக்கு செவிசாயுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதின் பக்கம் ஒன்றிணைந்து விடுங்கள். நபி அவர்களுக்கு பின்னால் நீங்கள் நில்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா எதை அவர்கள் மையப்படுத்தி உயர்வாக எங்களிடத்தில் இருக்கின்றது என்று எந்த கஅபாவை வைத்து பெருமையடித்தும் பேசிக்கொண்டும் யாரையும் மதிக்காமல் இருந்தார்களோ, இந்த கஅபாவே அல்லாஹுடையது தான்ப்பா, இந்த கஅபாவே அல்லாஹ் தான், இதற்கு ரப்பும் அல்லாஹ் தான் என்பதை
அல்லாஹு தாலா மிக அழகாக குறைஷி மக்களுக்கு புரிய வைக்கின்றான். இதுதான் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் கஅபா அல்லாஹுடையது, பைத் அல்லாஹுடையது, இதனுடைய ரப்பை நாம் வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா மிக ஆழமாக புரிய வைக்கின்றான். கஅபாவிற்கு சென்று வணங்குவது என்பது கஅபாவினுடைய ரப்பிற்கு முழுமையாக முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கு அழைத்து இந்த செய்தியை அல்லாஹ் நம்மிடத்தில் பேசுகின்றான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த